I relapse again to old habits and can't follow the discipline at my work. So if you are trying to follow some habits, okay, நான் டிசிப்ளின்டாக இருக்கணும், நான் என் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணணும், என்னோட கரியர் தான் எனக்கு முக்கியம்னு நீங்கள் வந்து எந்த விஷயத்த வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற பேரில் சோஷியல் மீடியா, பான் இல்லை கேர்ள்ஸ், இது மூணில் ஏதோ ஒரு விஷயத்துல நீங்கள் திரும்பியும் வலிக்கி விழுந்துருவீங்க. தென் திரும்பி அந்த ஓல்டு ஹேபிட்ஸ்குள்ள போய் மாட்டிப்பீங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி விஷயத்த ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம் தடையாக வரும், தென் அங்கேருந்து நீங்கள் குவிட் பண்ணிடுவீங்க, அப்புறம் திரும்பி உங்களால் கோ த்ரூ பண்ணவே முடியாது. ஜஸ்ட் மோமெண்ட். ஓகே, திரும்பி இந்த சைக்கிள் வந்து ரொட்டீன் ஆகிக்கிட்டே இருக்கும். திரும்பி ரீலாப்ஸ் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. ரீலாப்ஸ் நாட் ஓன்லி ஐம் சேயிங் இன் த மாஸ்டர்பேஷன், ஐம் ஜஸ்ட் டெல்லிங் அட் எவ்ரிதிங், ரைட்? ஸோ பேக் டு த நார்மல் ரொட்டீனுக்கு வரணும்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களால் முடியவே முடியாது. ஸோ அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்கில் ஜேம்ஸ் கிளியர் சொல்லியிருந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை நான் சொல்கிறேன். ஓகே, வியட்நாம் வார்ல இருந்த எல்லா ஆர்மி மென்னுமே வந்து அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஹையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஜஸ்ட் மூமெண்ட், பெர்ஃபார்மன்ஸ் ஹையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தே ஜஸ்ட் டேக் ஹெராயின்ஸ். ஓகே, ஸோ அந்த ட்ரக்ஸ் எடுத்து கன்சியூம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது எல்லா மேக்ஸிமம் ஆஃப் அதில் இருந்த ஆர்மி பீப்புள் எல்லாருமே அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. எப்படா இதுல இருந்து வெளியே வருது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதுல முக்காவாசி பேர் அந்த ஹெராயினை போய் திரும்பி தொடவே இல்லை. ஸோ இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே ஒரு வீடியோல பேசியிருப்போம், என்விரான்மெண்ட். நீங்க பழகிற பீப்புள், உங்களோட என்விரான்மெண்ட், உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள், இது எல்லாமே உங்களை ட்ரிகர் பண்ணும். லெட்ஸ் சே ஒருத்தர் வந்து ரொம்ப சாப்பிடாதரா, ஏன்டா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு இவ்வளோ ஓவர் வெயிட்டா இருக்க, யூ ஃபேட்டி பிச் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா, அவன் திரும்பி என்ன பண்ணுவானா, போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவான். அந்த சாப்பிட்டுட்டு அவன் என்ன அதுக்கான ஒரு காரணமா கோப்பிங் பண்ணிப்பான் அப்படின்னா, எனக்கு வந்து மன வருத்தமா இருந்துச்சு, அதனாலதான் நான் போய் சாப்பிட்டேன், எனக்கு மன வருத்தம் இருந்தாலே நான் இப்படிதான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். அதே மாதிரி ஸ்மோக் பண்றவங்களும் இதே மாதிரிதான். லெட்ஸே அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிகர், அதாவது அந்த ட்ரிகர் வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்றதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ட்ரிகர் இந்த சென்ஸ், ஒரு படத்துல வந்துட்டு ஸ்மோக் பண்ற மாதிரி ஒரு சீன் சின்னதா வந்துட்டா போதும், அந்த கியூ போயிட்டு டக்குன்னு அவங்க அதை பண்ணுவாங்க. ஸோ ஃபேப் பண்றது, மாஸ்டர்பேஷன், இது எல்லாத்துக்குமே மெயினான காரணமே இல்லை. சோஷியல் மீடியால ஏதோ ஒரு ரீல் சும்மா அப்படி ஒரு ஹாட்டா யாரோ ஒருத்தவங்க ஒரு ரீல் போட்டாங்க அப்படின்னா உடனே போய் நீங்க மாஸ்டர்பேஷனோ ஃபேப்போ பண்ணிடுவீங்க, இல்லை போய் பான் பார்த்துருவீங்க. ஸோ என்னோட ஒரு ஸ்டோரி நான் ஒன்று சொல்றேன். ஒரு 4 to 5 days நான் வந்து டோபமைன் டீடாக்ஸ்ல இருக்கேன், சுத்தமா எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்றது இல்லை. பட் நேத்து எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, என்னால ஓவர்வெல்ம்ட் ஆயிட்டேன், ரொம்ப டவுனா ஃபீல் ஆயிடுச்சு, ரொம்ப எனர்ஜியே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், போதும்பா, எதுக்கு இந்த மாதிரி கஷ்டமான ஹேபிட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு, நம்ம போயிட்டு திரும்பி பழைய மாதிரியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஐ ஜஸ்ட் ஹாவ் அ சாட் ஜிபிடி. ஓகே, அதுகிட்ட போயிட்டு நான் சொல்றேன், இந்த மாதிரி எனக்கு பழைய ஹேபிட்ஸ் எல்லாம் திரும்பி பண்ணணும்னு தோணுது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி டவுனா இருக்கு சாட் ஜிபிடி அப்படின்னா. தென் ஹி ஜஸ்ட் கிவ் மீ சம் சஜஷன்ஸ் லைக், ஒரு ஓல்டு வேர்ஷன் இருக்கு இல்லையா, உங்களோட பழைய வேர்ஷன், அதை நீங்க கில் பண்ணணும், அதாவது அதை வந்து கொல்லணும் அப்படின்னா நியூ வேர்ஷன் எமர்ஜ் பண்ணும். பட் அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல தான் நிறைய பேர் வந்து லூஸ் பண்ணிடுறாங்க. சம்டைம்ஸ் இல்லை, மெனி டைம்ஸ் நான் இந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவேன், அதுல இருந்து பண்ணணும்னு நினைப்பேன், ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் போவேன், பட் ரொம்ப ஒரு மாதிரி பெயினா இருக்கும், பாடியிலேயே ஒரு சில டெம்டேஷன்ஸ் எல்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா என்னோட நியூரான்ஸ் வந்து நர்வஸ் சிஸ்டம் என்ன ஆகுது அப்படின்னா புதுசா ரெக்ரியேட் ஆகுது. பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ரெக்ரியேஷனுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்காம என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம நான் வந்து இந்த திரும்பி இந்த ஒரு பழைய விஷயங்களுக்குள்ள ஓகே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக போற விஷயம் திரும்பியும் அதை ஜீரோல இருந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆயிடும். நிறைய டைம் நான் இந்த மாதிரி தான் பண்ணி என்னோட விஷயங்களை நான் லாக் ஆயிருக்கேன். இந்த திங், உங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணும்போது பெயின் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பெயின் வருது அப்படின்னா தான்
யூ ஆர் கோயிங் இன் அ ரைட் ட்ராக் அப்படிங்கிறதே அர்த்தமாகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பெயின் வருது, நீங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்மோக் அடிக்டடா இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து ரொம்ப ஒரு பானுக்கு அடிக்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்களால உங்களோட ஒர்க்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அந்த பழைய வேர்ஷனை கில் பண்ணணும். அந்த பழைய ஒரு ஓல்டு செல்ஃபை கொல்லணும். அந்த கொல்லணும் அப்படின்னா அதுக்கு கொல்றதுக்கு நீங்க அதுக்கு ஒரு டைம் ஸ்பேஸை கொடுக்கணும். லெட்ஸ் ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே அப்படின்பாங்க இல்லையா, அந்த மாதிரிதான். ரோம் வந்து ஒரே நாள்ல கட்ட முடியாது. அதே மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட போய் நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா ஒரே நாள்ல அவங்களோட என்ன சொல்றது ட்ரஸ்ட்டை நீங்க பில்ட் பண்ணிட முடியாது. இட் மே டேக் சம் டைம். அதே மாதிரி தான் நீங்க ஒரு ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்க வந்து ஒரு இன்டர்வியூல அட்டன் பண்ணாலும் சரி, அவங்க ஏன் 10 ரவுண்ட்ஸ் வைக்கிறாங்கன்னா உங்களை அவங்க டெஸ்ட் பண்றாங்க. லைஃப் ஆல்சோ டெஸ்ட் யூ லைக் திஸ், யூனிவர்ஸ் ஆல்சோ டெஸ்ட் யூ லைக் திஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களை டெஸ்ட் பண்ணும். நீ வந்து கரெக்டா இருக்கியா, நீ அதுக்கு தகுதியான ஆளா. யூசி உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அதுக்கு தகுதியான ஆளாங்கிறத யூ ஜஸ்ட் நீட் டு அவுட்கம், யூ ஜஸ்ட் நீட் டு கிவ் அ ப்ராப்பர் அவுட்கம் பை தட். ஓகே, ஸோ அப்படி பண்ணா மட்டும்தான் ஓகே இதுக்கு நீங்க ப்ராப்பரான ஒரு ஆள், ஓகே நீ வந்து உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி அது வந்து கொடுக்கும். இந்த உலகமோ வாழ்க்கையோ ஏதோ ஒன்று. ஓகே, ஸோ மேக்ஸ் ஆஃப் த டைம் இந்த வேர்ல்டு என்ன சொல்லும் அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல்டா இரு அப்படின்னு சொல்லுவோம். பட் த திங் இங்க செல்ஃப் கண்ட்ரோல்டா இருக்கிறத விட டிசிப்ளின் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே ஜஸ்ட் ஸ்பெண்ட் லோ டைம் வித் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதுக்காக நீங்க வந்து போயிட்டு உங்களோட சின்ன ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன். டோன்ட் ஃபால் இன் திஸ் ட்ராப். ஒரு ஹார்ட் டே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டேன், அதனால நைட்டு நான் போயிட்டு ஒரு சின்னதா ஒரு என்டர்டைன்மெண்ட் பாக்குறேன், சின்னதா ஒரு விஷயம் இந்த சின்னதா நீங்க பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நாளைக்கு உங்களுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளமா வந்துடும். ஸோ நெவர் எவர் டூ திஸ். ஓகே, டெம்டேஷன்ஸ்க்கு நோ சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. யூசி செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். நீங்க வந்து ஒரு தடவை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, 2 தடவை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, 3வது தடவை பண்றீங்க, 4வது தடவை பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவீங்க. ஸோ எத்தனை பேர் வந்து பான் பார்க்கக்கூடாது அப்படின்னு இப்படி உட்காந்துட்டு பான் பார்க்க மாட்டேன்னு உங்க தாட்ஸ் கூட சண்டை போட்டே இருப்பீங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க ரொம்ப லோ ஆயிடுவீங்க, தாட்ஸ் வந்து ஹியூஜ் ஆயிரும். தென் என்ன பண்ணுவீங்களோ திரும்பி அதுதான் நடந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் உங்க லைஃப் ஒரே இடத்துல அப்படியே இருக்கிற மாதிரியான மெயினான ரீசன் சேலஞ்ச் இல்ல, பெரிய ஒரு கோல் இல்ல, யூ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்பர் மிஷன் ஆன் யுவர் லைஃப். அதனால என்ன பண்றீங்கன்னா திரும்பி அந்த டெம்டேஷன்ஸ்குள்ள போய் மாட்டிக்கிட்டே இருக்கீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிசிப்ளின் பீப்புள் பெருசா இந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ள இந்த ஒரு டெம்டேஷன்ஸ்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பிகாஸ் தே நோ. ஸோ கிரியேட் யுவர் என்விரான்மெண்ட், டிசிப்ளின் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. பி கேர்ஃபுல் அட் யுவர் கியூஸ். உங்களோட கியூஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. லட்சே நான் அதனாலதான் வந்து சொல்றேன், ஒரு 3 to 4 months கிட்ட டீடாக்ஸ்ல இந்த ஜேர்னிக்குள்ள வாங்க. நீங்க வந்து டீடாக்ஸ் பண்ணாம இருக்காதீங்க. பிகாஸ் நீங்க டீடாக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், உங்க உடம்புல இருக்க கழிவுகள் எப்படி வெளியே போகுதோ நீங்க ஃபாஸ்டிங் இருக்கும் போது, அதே மாதிரிதான் மென்டல் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறதும். நீங்க மென்டல் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நீங்க பார்த்துட்டு இருந்த பான் உங்களை விட்டு அந்த ஒரு 2 weeks 3 weeksலயே அந்த ஒரு அர்ஜஸ் கம்மியாயிரும். தென் 2வது மேபி நீங்க ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்க்ஸோ இது பண்ணியிருந்தாலும் சரி, அதோட அளவு அந்த ஒரு பிரெயினோட அந்த பிரெயின்ல ஸ்டோர் ஆயிருக்க அந்த ஒரு விஷயங்களுக்கான போய் யூ வில் ஃபீல் த பெயின். அந்த பெயினை நீங்க அக்ராஸ் பண்ணா மட்டும்தான் யூ வில் கெட் அ நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன், நியூ இமேஜ் ஆஃப் யுவர் லைஃப், ரைட்? ஏன்னா நர்வஸ் சிஸ்டம் அப்படிதான் உங்களோட புது ஐடென்டிட்டிக்காக உங்களோட நர்வஸ் சிஸ்டம் உழைக்கும், புது நியூரான்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அப்ப அந்த பெயினை நீங்க ப்ரோசஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த பெயினை நீங்க கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். இல்ல எனக்கு வந்து ரொம்ப பெயினா இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து பான் பார்க்கவே மாட்டேன், நான் வந்து சோஷியல் மீடியா கன்சியூம் பண்ணவே மாட்டேன்னு அந்த டைம்ல எந்த ஒரு நல்ல ஹேபிட்ஸுமே பில்ட் பண்ண மாட்டாங்க. இஃப் யூ ஆர் ஸ்டாப்பிங், அதாவது உங்களோட அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க பேரு, ஓகே அடிக்ஷன்ஸ்ல இருந்து குவிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ ஜஸ்ட் நீட் டு பில்ட் சம் குட் அமௌண்ட் ஆஃப் ஹேபிட்ஸ். லெட்ஸ் சே இந்த 3:30 to 4:30 நிறைய பேர் வந்து ரொம்ப டெம்டிங்கா ஃபீல் பண்ணி நான் வந்து மாஸ்டிபேட் பண்றேன் அப்படின்னா அந்த டைம்ல வாக் போக ட்ரை பண்ணுங்க. நான் அதான் பண்ணிட்டு இருக்கல. எனக்கு வந்து ரொம்ப டெம்டேஷன் இருக்கும், எனக்கு ரொம்ப கிராவிங்ஸ் இருக்கும். அப்படிங்கும்போது நான் அந்த டைம்ல வாக் போவேன். ஐ ஜஸ்ட் பில்ட் a நியூ ஹேபிட் ஆன் த டைம். ஸோ அப்படிங்கும் போது எனக்கு என்னாச்சு அப்படின்னா ஒரு 2 weeksல ஐ ஜஸ்ட் forgot about every my bad habits. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு டக்குன்னு அந்த டிவிலயோ இல்ல வந்து சினிமா தியேட்டர்ஸ்லயோ குடிக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தா ஒரு காவிங் கிரியேட் ஆகும். இது வந்து கம்பல்சிவ் காவிங்
அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்டர்னல் டிகர்ஸ், இன்டர்னல் டிகர்ஸ் இருக்காது, எக்ஸ்டர்னல் டிகர்ஸ் வெளியேந்து எடுத்துக்கிற மாதிரி. சோஷியல் மீடியா நீங்க கன்சியூம் பண்ணும்போது அதுல ஏதோ ஒரு பொண்ணு அறகுறையா ஆடும்போது உடனே அதை பார்த்துட்டு ஓகே ஃபைன் யா ஐ ஜஸ்ட் நீட் டு ஃபேப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டெம்டேஷன் கிரியேட் ஆகுது. தப்பு, அது தப்பு தான். அவங்க பண்றாங்க, ஓகே நம்ம அவங்கள போயிட்டு ஏய் நீ பண்ணாத நம்ம சொல்ல முடியாது. ஆனா நம்ம இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா நாட் இன்ட்ரெஸ்டட் ரிப்போர்ட் கொடுக்கணும். எனக்கு அந்த மாதிரி ஐடியா யாராவது மெசேஜ் பண்றாங்கன்னா ஐ ஜஸ்ட் பிளாக் தம். என்ன ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா ஐ ஜஸ்ட் பிளாக் தம். ஸோ ரெடியூஸ் எக்ஸ்போஷரை ரெடியூஸ் பண்ணுங்க. ஓகே எக்ஸ்போஷர் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெடியூசிங் எக்ஸ்போஷர் அப்படின்னா என்னன்னா அந்த அந்த ட்ரிகர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடம் கொடுக்காதீங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு இடம் கொடுக்காதீங்க. இது எப்படி பண்ணலாம்? இப்போ ஒர்க் பிளேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த போனை உங்க ஒர்க் டெஸ்க்ல இருக்கவே கூடாது. போன் உங்களோட ஒர்க் டெஸ்க்ல இருக்கவே கூடாது. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க ஒர்க் மட்டும் தான் உங்களோட ப்ரையாரிட்டியா இருக்கணும். கரெக்டா? தட் இஸ் வாட் யுவர் மிஷன், ரைட்? ஸோ அப்படிங்கும்போது நீங்க அங்க மட்டும் தான் ஃபோக்கஸ்டா இருக்கணும். உங்களோட போன் உங்க பக்கத்துல இருக்கவே கூடாது கொஞ்சம் கூட. இப்போ நீங்க தூங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பெட்ல போய் படுத்தீங்க அப்படின்னா போன் பக்கத்துல உங்க ரூம்லயே இருக்கக்கூடாது, பக்கத்து ரூம்ல இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்மோக் பண்ணணும், ட்ரிங்க்ஸ் பண்ணணுங்கிற ஆசை வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ரூம்லயோ இல்ல உங்ககிட்டயோ அந்த ஒரு பேக்கெட்ஸ் ஆஃப் சிகரெட்ஸ், பேக்கெட் ஆஃப் பியர்ஸ் எதுவுமே உங்க கண்ணு முன்னாடி வரக்கூடாது, இருக்கக்கூடாது. யூ ஜஸ்ட் நீட் டு கிளீன் எவ்ரி திங் ஃப்ரம் யுவர் என்விரான்மெண்ட். பிகாஸ் அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கக்கூடாது. அந்த எக்ஸ்போஷர் கரெக்டா கிடைச்சாலும் தப்பா கிடைச்சாலும் காவிங் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்க செல்ஃப் கண்ட்ரோல்டா இருக்கீங்கிறது ஓகே ஃபைன், பிரச்சனை இல்லை. பட் ஆனா வில் பவரை மசில் மாதிரி ட்ரீட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. வில் பவரோட இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தட்ஸ் வில் மேக் யூ ஆஸ் அ ஹியூஜ் மேஸ்குலின் மேன். மேஸ்குலின் ஸ்ட்ராங் எனர்ஜி அந்த வில் பவர் தான் அதிகமாக கொடுக்கும். வில் பவர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மசில், யூ கேன் ட்ரெயின் இட். ஸோ மேக் யுவர் கியூஸ் இன்விசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ட்ரிகர்ஸை இன்விசிபிளா மாத்துங்க. இப்போ லெட்ஸே உங்களுக்கு சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் தான் ஓவர் ட்ரிகரா இருக்கு அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. சிம்பிள். அஸ் எ கான்டென்ட் கிரியேட்டரா நான் வச்சிருக்கேன், நானே சம்டைம்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். பிகாஸ் எனக்கு அது பெருசா யூஸ் கிடையாது. நான் வெறும் கான்டென்ட் போஸ்ட் பண்றதுக்கு மட்டும், சும்மா ஸ்டோரிஸோ. பை த வே என்னோட இன்ஸ்டாகிராம் வாய்ஸ் ஆஃப் கேஜே போய் சர்ச் பண்ணி ஃபாலோ கொடுத்துருக்காங்க. அங்கேயுமே நான் என்னோட ஒர்க் அவுட்ஸ், டெய்லி ஷெடியூல்ஸ் அண்ட் ஸோ இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் கான்டென்ட்ஸாக போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீட் டு ஃபாலோனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மேக் யூர் இன்விசிபிள். ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற டேக் அவேவா என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதாவது டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது, நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிறீங்க. ஸோ அப்போ உங்களோட ஒர்க், உங்களோட மிஷனில் என்ன விஷயங்கள்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணதோ அதை முதல்ல இன்விசிபிளாக மாற்றுங்க. ஒரு ஹேபிட்டை விடணும் அப்படின்னா இன்னொரு புது ஹேபிட்டை ரீபில் பண்ணுங்க. ஓகே சரி, ஓகே. ஸோ இஃப் யூ நாட் கன்சிஸ்டன்ட் இன் யோர் ஜேர்னி, டிசிப்ளின்டா என்னால் இருக்க முடியல, கன்சிஸ்டன்டா என்னோட ஹேபிட்ஸ்ல இருக்க முடியலன்னா திஸ் இஸ் வாட் ஐ மேட் அ பெய்ட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ட்ரைப். ஸோ அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ பிடிஎஃப்ஸ், அதாவது டிசிப்ளின்டா அப்படி இருக்கலாம், கன்சிஸ்டன்டா அப்படி இருக்கலாம், மேஸ்குலின் எனர்ஜி எப்படி டெவலப் பண்ணலாம் இப்படிங்கிறதுக்கான பிடிஎஃப்ஸ். அண்ட் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மினி கோர்சஸ் இருக்கும். என்னோட ஒன் இன்ட்ராக்ஷன் மந்த்லி ட்வைஸ் இருக்கும். அண்ட் ஸோ யூ வில் கெட் அ பிரதர்ஹுட், ப்ராப்பர் உங்க மைண்ட் செட்டுக்கு அடாப்ட் ஆகிற பீப்புள், அவங்கள நீங்க மெட் பண்ணலாம். இது மூலியமா உங்க லைஃப்ல என்ன பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துடும் அப்படின்னா யூ வில் பி மோர் டிசிப்ளின். பிகாஸ் உங்களோட சரௌண்டிங் அதுக்கேற்ற மாதிரி மாறுது. ரெண்டாவது, யூ வில் பி கன்சிஸ்டன்ட். பிகாஸ் மற்றவங்க பண்ண தப்புலேருந்து நீங்க ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம். அண்ட் ஸோ என்னோட கைடன்ஸும் உங்களுக்கு இருக்கும் போது யூ வில் ரீச் அட் எனி டைம் இன் த கம்யூனிட்டி, ரைட்? நம்பர் 1. நம்பர் 2, ஒன் ஆன்லைன் கோச்சிங். 1 hour. அந்த 1 hourல நான் உங்களுக்கு என்ன சொல்லி தருவேன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஷெடியூல் எப்படி பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராப்பரான ஒரு டிசிப்ளின் ஷெடியூல் எப்படி போடலாம், என்ன பண்ணா யூ வில் கெட் அ மேஸ்குலின் எனர்ஜி, என்ன பண்ணா நீங்க அதை தொடர்ந்து பண்ண முடியும், கன்சிஸ்டன்டா இருக்க முடியும் உங்களோட ஹேபிட்ஸ்ல, எப்படிங்கிறதை நான் சொல்லி தருவேன். நம்பர் 3, 1% என்னோட இ-புக். ஸோ இந்த இ-புக்லையுமே டிசிப்ளின்னா என்ன, எப்படி ஒரு மேஸ்குலின் மென்னா இருக்கலாம், எப்படி நம்மளோட ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத பத்தி டீட்டெயில்டா நான் 33 பேஜஸ்க்கு எழுதியிருக்கேன். இது 3த்துக்குமான லிங்க் கீழே இருக்கும். Just go and buy those things and get a transformation in your life as a huge masculine man, right? So be strong, stay positive. This is KJ. For more information, just click this video.